மறைந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக சென்னையில ஆனந்த யாழ் தலைப்பில ஒரு நிகழ்ச்சி சமீபத்தில நடைபெற்றது. இதில சிவகார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது தாம் பாடல் எழுதி அதில் பெற்ற சம்பளத்தை பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் அவர்களுடைய குடும்பத்துக்கு தான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் தெரிவித்திருந்தார். அவர் கூறும்போது முதல் முறையாக நெல்சனை அழைத்து பாட்டு எழுதுமாறு சொன்னார். சும்மா ஜாலியாக எழுதினேன். அதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அந்த வேலையை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும், அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும்னு நினைத்தேன். எனக்கு சம்பளமாக ஏதாவது கொடுங்க, அதை நான் நா. முத்துக்குமார் அவர்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். இது உதவி இல்லை, என்னுடைய கடமைன்னு சொன்னேன். உங்களைப் போல பாடல் எழுதுவதற்கு இன்னொருவர் பிறக்க முடியுமா அப்படின்னும் தெரியல. நீங்கள் இல்லாதனால நிறைய கொடுமைகள் இங்கே நடக்குதுன்னும் சிவகார்த்திகேயன் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். அதில் என்ன கொடுமைனா, நான் எல்லாம் பாட்டு எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பாடல் எழுதுவதற்கு முன்னாடி உங்களுடைய 2 பாடலையாவது கேட்டுட்டு தான் நான் பாடல் எழுதுவேன் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் கூறியிருந்தார். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.